ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பல நாள் கழிச்சு நான் உங்களை பார்க்குற ஸ்டம்பிள் கைஸில். ஸோ என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடுற ஒரு சேனலில் எவன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு வழியாக டெய்லி வீடியோ வருங்க. ஸோ நீங்கள் கவலையப்படாதீங்க, கன்ஃபார்மாக டெய்லி வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா பழைய ஐடி தான் கைஸ். பழைய ஐடியெல்லாம் எப்போயுமே போயிடுச்சு கைஸ். அவங்களுக்கு கைஸ் ஏதோ லாகின் பண்ணணுமா தெரில, புது ஐடி இது. அப்பப்போ டெலீட் பண்ணி டெவலப் பண்ணி விளையாடுறது தான் நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சுல. உங்களுக்காக தான் கைஸ். ஸோ உங்களுக்காக தான் எல்லாமே, எல்லா கேமும் ஸ்டோரேஜ் போனாலும் பரவாயில்லன்னு விளையாடுறேன் கைஸ். உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் எல்லாமே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். பல வருஷம் கழிச்சு நம்ம ஸ்டம்பிள் கைஸ்ன்னு ஒன்று ஆடுறோம். இதான் ஜங்கிள் ரோட் ஆகும். இதை தான் ரொம்ப பழைய மேப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஈஸியாகவும் இருக்கும், பார்ப்பேன். ஓட்டுறாடி, என்னடா அப்படியே நிற்கிற, ஓட்டுறாடி. செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மறந்து போயிடுச்சு கைஸ். ஓகே, இது என்ன இப்படியே போ 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 போயிடு போடாடி. இது என்ன சாக்கடையில் வலிங்கின்னு போடாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ஏரியா. இது அந்த மரம் கொஞ்சம் போடாப்பா, போ 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 ஜஸ்ட்டேப்பா. அம்மா அடி வந்துரு அப்பா. எல்லாமே ஜஸ்ட்டில் போயிட்டோங்க கைஸ். நம்மளுக்குலாம் எல்லாம் கை வந்த கலையாச்சு. போ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இதில் ஃபஸ்ட்டுலேயே போகணும்னு நினைக்கிறேன். நான் தான்டா ஃபஸ்ட்டு போவேன். இதில் ஃபஸ்ட்டு போனால் தான் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் கை வந்த கலையாச்சு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருது. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஓடு அவ்வளோதான் கைஸ். நம்மளை மீறி எவ்வளோனாலையும் நுழைய முடியாது. எல்லாம் நம்ம ஊர் நம்ம ஏரியா தான், பார்த்துக்கோங்க. எல்லாம் தவிக்கிறாங்க. இதில் கூட ஃபஸ்ட்டு வரலாம். நீங்களாம் என்னத்துக்கடா வாழ்கிறீங்க? அப்புறம் நிறைய பேர் இப்போது கேள்விக்கான பதில் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீ எதுக்கிட்ட ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன். பத்தாது கைஸ், ரொம்ப கஷ்டம் கைஸ் போர்டு எக்ஸாம்னு. ஆல்ரெடி எல்லா போர்டு எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. ரிமைனிங் ஒன்று தான் இருக்குது ஐடி. அது பெருசாக எடுத்துக்கல. ஓகே, படிச்சிடலாம் ஓரளவுக்கு தைரியத்தோடு தான் வீடியோலாம் போடுறோம். அப்புறம் வேறு என்ன, முன்னாடி போட்ட போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு சேனலில். ஒரு 100-300 வியூஸ் எல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. வீடியோஸே அவ்வளோ போச்சு. ஷார்ட்ஸ் கொஞ்சம் டிப்ரூவ் ஆச்சு. அப்படி போயிட்டு தான் இருந்தது. இப்போ என்னடானா லாஸ்ட்டாக 2 வீடியோ போட்டால் 2 வியூ 3 வியூன்னு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. 7 வியூ. இது கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தமாகிடுச்சு கைஸ். அதனாலே முக்கியமாக நான் வீடியோ போடல. அப்போ போட்டு கொஞ்சம் ஏறினா கூட நான் போட்டிருப்பேன் வீடியோ. நாடா இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப சோகமாயிட்டேன். சரி, ஓகே, இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு போயிடலாம் கைஸ். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பின்னாடி தான் எப்போவுமே லாஸ்ட்டு தான். நம்ம ஸ்கூல்லேயும் லாஸ்ட்டு பெஞ்சு, மார்க்கில் லாஸ்ட்டுன்னு சொல்லுவேன். லாஸ்ட்டெல்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜ் தான். ஸோ அப்புறம் இப்போ அடுத்த மேப் என்ன தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக அது இருக்கும். அது மட்டும் இது நல்லா புதுசாக இருக்குது. மிஸ்டர் பீஸ்ட் டிஸ்கோ ட்ராப்பா. என்னடா மிஸ்டர் பீஸ்ட் எல்லாத்துலேயும் வேணாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே வாங்க மேட்சுக்குள்ளே போவோம். என்னடா டான்ஸ் ஆடுற டி காய்ஸ். இப்படி அசிங்கமாக எலிமினேட் ஆகிட்டுமேடா ச்சே. என்னடா இது, நம்ம புது மேப் வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணுறது, புது மேப்லாம் வந்துச்சுன்னா. அட போங்கடா. ஆல்ரெடி ஒரு கேம் ஆடினோம் கைஸ். அதில் ஃபஸ்ட்டு கேம் தான் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு விளாட்னேன். ஃபஸ்ட்டு எத்தனை நான் தான் வின்னு மொத்த கேமுக்கும். அப்படி வின்னானு. இப்போ நான் இப்படி வின் ஆகல. என்னடா இது, 0% என்னமோ வருது. ஸ்டம்பிள் கைஸ் ஒரு செம்ம ஃபேமஸான ஒரு கேம். ஸோ இது போட்டால் என்னோடய வியூஸ் எல்லாம் நான் திரும்ப எடுத்துக்க முடியும். மீன்ஸ் அதை என்னோடய சேனலை திரும்ப ஃபார்ம் கொண்டு வரலான்ட்டு தான் கைஸ் இந்த கேம் போட்டேன். அடுத்து ஏதாவது ஒரு கேம் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாம் இது கூட ஒரு 10 வியூஸ் தான் போவேன் தெரிஞ்ச வரைக்கும். சரி, அப்படி பார்த்தா அப்போ 20 லைக்ஸ்னால் கண்டிப்பாக இதுக்கு ஸ்டம்பிள் கைஸ் நிறைய போடுவேன். ஸோ பிடிக்கலன்னா வைங்களேன், கமெண்ட்டில் மாற்றுங்க. வியூஸ் போதா இல்லையான்னு பார்ப்போம், அதை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அது வேணால் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஸோ கைஸ், கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. அதான் இப்போது என்னடா இது ஸ்டம்பிள் பாஸ். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாஸை போடணுமோ போட்டுக்கோங்க. பாஸு நமக்கு ஒரு பாஸ் இருக்குது. சரி, நமக்குலாம் எந்த பாஸும் இல்லை. ஸோ ஓகே, இது என்ன கீழே ஏதோ காமன் ஒரு ஸ்டாரு. ரிசீவ்டு கேக்டஸா, என்ன அழுத்துறேன் நான்? ஓ, இதுவா ஃப்ரீயாக ஏதோ வந்திருக்கு போல். ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டம்பிள் பாஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் போயிட்டு, இந்த மேட்ச் நான் தாண்டா எல்லாமே, நம்ம தான் இந்த மேட்ச். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேப்பே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற ஒரு மேப்பாக கொடுக்கணும். எந்த மேப்பில் தெரியுங்க?
நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்ச மேப் ஏதாவது, ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மேப் தான் வரும். நான் எல்லாம் ஆதிகால மேப்பு தான், கேனன் கிளிம்பு தான். ஆனால் என்ன, சில பேர் இதில் கொஞ்சம் ஈஸியாக போயிடுவாங்க, சில பேர் இது கூட இன்னும் கற்றுக்காமல் இருப்பாங்க. சரி, நான் சொல்லித்தரேன் எப்படி ஈஸியாக போகணுன்னு. ஒன்று ஓடுங்க அப்படியே, அதுதான் இதெல்லாம் டைமிங்கோடு வாங்க. கூட்டமாக வரப்போது நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது அதை முக்கியமாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க, ஸ்டம்பிள் செட்டிங்ஸ்க்கு. அங்கே போய்ட்டு நீங்கள் பிளேயர்ஸோட நேமில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களோட கண்ட்ரோல், நீங்கள் யார் அதில் பார்க்க ஈஸியாக வரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் தான் போகிறேன், நம்ம தான் எல்லாமே. ஐயோ, இந்த வாயை ஃபஸ்ட்டு அடக்குடா அடி வா, நம்ம சொல்லி முடியல. இருந்தாலும் நான் தான்டா ஃபஸ்ட்டு. டி நில்றா சாண்டா டே. சரி போப்பா, என்னப்பா நீ அப்படியே அடுத்த ரவுண்டில் தோக தான் போகிற பைரேட்ஸ். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ என்னடா அதுக்குள்ளே இதுதான் சொன்னேன்ல, பழைய மேப்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். என்னடா பண்ணுறேன், சரி அது இருக்கட்டும். ஸோ அடுத்த கேம் நான் என்ன போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன்னா பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம் அதை போடலான்னு இருக்கேன். அப்புறம் ஷார்ட்ஸும் பழையபடி நான் நிறைய எடிட்லாம் பண்ணி போடுவேன், ஒரு மாதிரி 4K அதெல்லாம் பண்ணி போடலான் இருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க போது பார்ப்பேங்க அடி அப்போது இந்த மாதிரி 4K அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக போடுவாங்க இந்த மாதிரி எடிட் பண்ணி. ஸோ அப்போது பார்க்க போது சரி இப்போது என்ன பண்ணுறோம், இதுவா டைல் ஃபால் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க கைஸ். நம்மலாம் எப்போவுமே பின்னாடி தான் எடுத்தோடனே போய் தேவையில்லாமல் அவுட்டிட்டு பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் கொஞ்சம் வலிக்கும், பசங்களாம் தள்ளி விடுவாங்க. இப்போ யாரோட மனதைரியம் இருக்குது இப்படி போக. ஆனால் கைஸ் ஸ்குவிட் கேமில் தான் கைஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்து ஸ்டம்பிள் கைஸ்னாலே பார்த்தீங்களா, நான் போனேன் கரெக்டாக இருக்குது, ரைட்டு தான். ஓகே, அங்கே தான் போங்கடா அடி. அங்கே லெஃப்ட்டு தான், அப்போ லெஃப்ட்டு தான் இது. ஓகே, அப்போது அது இருக்கட்டும் கைஸ். ஸ்குவிட் கேம் சீசன் 2 யாரெல்லாம் பார்த்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஸ்குவிட் கேமோட ரீமேக்னே சொல்லலாம், அந்த மாதிரி தான் கைஸ். இப்போ நான் போய் அப்படி போகலாம், பட் கன்ஃபார்மாக இது தப்பு தான், இங்கே என் மனசு சொல்லுது. அப்படி அங்கே ஒன்று இருக்குது, இது தப்புனா இதான் அட பாவீங்களா டே கைஸ். போயிடு, ஃபோன் கீழே வந்துருச்சு கைஸ். அதுதான் இந்த மாதிரி ஆச்சு கைஸ். அப்போது இந்த மாதிரி இப்போ தான் ஃபோன் எடுத்தேன், நான் ஓடினேன், பார்த்தா அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. அவ்வளோதான், எலிமினேட், அவ்வளோதான், அவங்க முடிச்சு விட்டாங்க. ஸோ ஓகே, அடுத்த கேம் பார்ப்போம். அடுத்த கேம் இதோட 2 கேம் ஆடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஓகே, அடுத்த மேட்ச் தான் இப்போ எல்லாமே நம்ம ஹோப்லாம் இல்லை. ஸோ ஓகே, பார்ப்போம் அடுத்த மேட்ச் எப்படி ஆடுறோங்கிறது. ஃபஸ்ட்டு மேட்ச் தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்கின்னை கூட சீக்கிரம் உள்ள நாள் மாற்ற முடியுதோ மாற்றுறேன். ஓகே, என்னடா ஃபஸ்ட்டு மேப்புன்னு பார்ப்போம். புது மேப்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது நம்மளுக்கு, நம்ம ரெகுலராக விளையாடுறது இல்லை. பார்ப்போம். அடுத்து ரொம்ப பழைய மேப்பாக இருந்தாலும் நான் ஆடுவேன்னா தெரியல. இதே தானே லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு போனோம், இந்த தடவையும் ஃபஸ்ட்டு போகுமா தெரியல. இப்போ இது ஆகணும், போகணும், ஃபஸ்ட்டு போயிடுவேன் பாருங்க இப்போ தெரிஞ்சு. என்ன இது சாக்லேட்டா என்ன ஏதாவது, அது சாக்லேட்னா வழுக்காது, சாக்கடையாக தான் இருக்கும். சரி போடா டி என்னடா அது, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் கைஸ் நான் வந்தேன், திரும்ப இதே மாதிரி வந்துட்டேன். முன்னாடி 3 பேர் ஓடுறானுங்க, கீழே வந்துருக்கு, அவன் ஒருத்தன் போயிட்டான். நீ 3 பேருமே ப்ரோவாக தான்டா இருக்கானுங்க. கண்டிப்பாக லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் இவனுங்க வருவானுங்கிறது எனக்கு தெரியுது. இது இவனுங்கெல்லாம் 3 பேர்லாம் இப்படி ஓடுறான்னு பாருங்க. இவனுக்கு எப்படி தெரியுமா தோணுது, இவனுக்கு 3 பேருக்கு போய் நான் தான் ஃபஸ்ட்டு போங்கிறது. இவனுக்கு கடைசியில் 3 பேர் ஜோக்கர் ஆகிட்டானுங்க. இதுதான் கைஸ், இது ரொம்ப பழசாக இருந்தாலும் நான் போயிடுவேன். அப்புறம் புதுசு தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ இதுக்கு நம்ம ரெகுலராக ஆடிட்டு வந்து உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, டவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ போடணுன்னு வந்தேன், அவ்வளோதான் கைஸ். ஆனால் கீழே இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ இந்த பிரிட்ஜு கீழே அது என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதா? இப்போது நாடா கேம் க்ரியேட் பண்ணி சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, பட் எனக்கு கொஞ்சம் நிறைய கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது. சரி, அதுதான் ஃபால் கைஸ்ன்னு ஒரு கேம் இருக்குது, அது நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் போட முடியுமாங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், அதுக்கடுத்து இப்போ யாரெல்லாம் இப்போ கண்டிப்பாக சிபிஎஸ்சிலாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அது யூடியூப் ஃப்ரீயாக இருப்பானுங்க. மெட்ரிக்கு தான் இப்போது ப்ராக்டிக்கலில் இப்போ தான் ப்ராக்டிக்கல்லாம் முடிஞ்சிருக்கோம், இப்போ படிச்சுட்டு தான் இருப்பாங்க, எக்ஸாம் நெருங்கியிருக்கோம் உங்களுக்கு. மே மாதத்தில் வரும் கைஸ், வீடியோலாம் குவாலிட்டியோட 4Kயோட உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். என்னடா இருக்குது
எல்லாம் கீழே இறங்கிட்டானுங்க. சரி இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் என்னது, சாரி மேட்ச் அது நெக்ஸ்ட்டு ரவுண்டு, நெக்ஸ்ட்டு மேப் என்னது கொடுக்க போகிறாங்க. புது மேப்பாக கொடுத்தா அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். பா என்ன மேப்பு, ரேஸாக இருந்துச்சுன்னா போயிடலாம். ஏன்னா ரேஸ் ஓரளவுக்கு நம்ம வரும். இதே கைஸ் என்ன கைஸ் என்ன ரிப்பீட் ஆகுது இது. இந்த வாட்டி போயிடலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வாட்டி, ரொம்ப பின்னாடி போகணும். நம்ம பாட்டுக்கு இல்லைப்பா, நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது. என்னடா அது, ஏப்பா உங்கள் பாட்டுக்கு போயினே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்குது. ஐயோ என்னடா அது கைஸ், நம்ம எது போனாலுமே உழுது கைஸ். இதெல்லாம் மன தைரியம் தான் விஷயம். நம்ம லாஜிக்காக வந்து ஸ்குவிட் கேமில் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதில் ஒருத்த மட்டும் அப்படியே போயினே இருப்பான். ஏன்னா மேக்ஸ் டீச்சரான். அப்போ அவனோட கேல்குலேஷன் வச்சு நம்ம எப்படி போயிடலாம்ப்பா. இப்போது முன்னாடி யாரா அது கேஷ், என்ன கேஷ் ஸ்கின்னோட என்னடா அது. நான் இப்போ தான் ஆட வரேன், இப்போ தான் நான் டெவலப் பண்ணி விளையாடுறேன். நான் மட்டும் 4 நாள் கழிச்சு விளையாடினேன்னு வைங்களேன், இந்த ஸ்கின்னோடய இருக்கும். ஸ்கின்னு கூட இல்லை, இந்த கேம் பிளே இதோடலாம் வரமாட்டேன் நான். நீங்கள்லாம் இப்போ இங்கே அழுதுன்ட்டு இருப்பீங்க. போங்கடா டேய் வா, இதுதான் அவ்வளோதான். இதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு கைஸ். நான் இன்றைக்கி டெவலப் பண்ணி இன்றைக்கி விளையாடுனதே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், இவனுங்கெல்லாம் ரொம்ப டம்மி தான் ஒரு மாதிரி. சரி ஓகே, மேடா தாவுறீங்க. சரி அடுத்த கேம் போகும், சரி அடுத்த ரவுண்டு போகும். இந்த அடுத்த ரவுண்ட்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு வரும். இவனுக்கு புது மேப் கொடுக்காமல் இருந்தால் அவள் தான் சொல்லுவேன். ஒருத்தன் பாம்பு போட்டு ஒருத்தன் வெடிச்சான் தெரியுமா, அவன் யாருன்னே தெரியல. அவனை மட்டும் பார்த்து கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணுவான். அடுத்தது இதுவா, இதில் தான் கேஸ் நான் சொன்னேன் தெரியுமா, டெவலப் பண்ணோடனே ஒரே ஒரு கேம் ஆடி ஜெயிச்சேன்னு. அது இதில் தான் ஜெயிச்சது. ரொம்ப ஈஸி கைஸ், இதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்போ பாருங்கள், இது அப்படியே நடந்து போயினே இருங்க ஒரு மாதிரி. இது அப்படியே நின்னீங்கன்னா அவ்வளோதான் அவுட் ஆயிடுவீங்க. இல்லை அட பாவீங்களா, டே அட பாவீங்களா. இன்னும் ஒரே ஒரு கைஸ், நான் ஒரு தடவை ஜெயித்தேன் கைஸ் இதில். என்னடா இது கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ டே இல்லைடா டே ஜஸ்ட்டு அப்பா டே எல்லாம் சரி கீழே எல்லாம் விழுங்குடா டே உங்கள் ஐயோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரொம்ப போராடுறோம் கைஸ் இதில். ஆனால் போராடி ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம். இப்போ 2 பேர் தான் எலிமினேட் ஆகிருக்காங்க, 3 பேர் தான். கொஞ்சம் கஷ்டம். ஆட பாவீங்களா, அவ்வளோதான்டா அடி அவ்வளோ. ஐயோ ஜஸ்ட்டு எல்லாமே ஜஸ்ட்டில் நிற்கிதே. டே ஜெயித்துட்றா. ஐயோ தடு ஐயோப்பா குதி அடா அவ்வளோதான்டா கைஸ், தோத்துட்டோம். ஜஸ்ட்டில் தோத்துட்டோமே இவனுங்கப்பா, எவ்வளோ ஜஸ்ட்டில் தோத்துண்டாடி. சே மன உடைச்சல் கைஸ். அடுத்த கேம் தான். இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியே உருப்படியாக ஜெயிச்சிட்றாப்பா. லோட் ஆகுது. இதுவா இதெல்லாம் என்ன கைஸ், இதெல்லாம் எப்போவுமே தான் தருவானுங்க. இதுதான் நம்ம ஜெயிச்சுன்னே இருப்போம். இது லூப்பில் நடக்கும். கடைசியில் தான் நம்ம ஜஸ்ட்டு முற்று. அதுக்கு நல்லா நம்ம பார்க்கணும். டி ஐயோ நம்ம சைடில் போகிற ஆள் தான், நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தோம். கைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு சைடில் போய் ஈஸியாக இருக்கும், எனக்கு ஸ்ட்ரைட்லலாம் வராது. சரி ஓகே போவோம். இந்த நம்மளாம் புதுசாக ட்ரை பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றம் தான் மாறாதுன்னு நல்லா சொல்லுவேன் தெரியுமா அதெல்லாம். ஸோ இப்போ புரியுதாப்பா, இது எல்லாமே நம்ம தான் கைஸ் ஃபஸ்ட்டு. கடைசியில் தான் தோக்குறோம். யாரா இப்படா இப்படா யாரா ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் அது முக்கியம் கிடையாது. கடைசியில் நம்ம எப்படியா ஜெயிக்கணும். இவங்கெல்லாம் என்னத்தது விளையாடுவாங்க கைஸ். இப்போது நம்ம ஃப்ரீ ஃபயர் அது மாதிரி ஏதாவது கேம் விளையாட போகுது, அதில் இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஏதாவது கேம் விளையாடினா அதில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஏதாவது வருவாங்க. இந்த சம்மர் கேஸில் அப்படி வருவாங்களா கைஸ்? அப்படி வந்தால் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி. ஆனால் பார்க்குறவங்க எல்லாமே ஆன்லைனில் விளையாடுற மாதிரி தான் இருக்காங்க. வாங்கலான்டா அவனுங்க பண்ணுற இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இப்போ நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஸோ அடுத்த ரவுண்டு இப்போ இது வந்து செகண்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா செகண்ட் சில ஃபுட்பால் கொடுப்பானுங்க, ராக்கெட்டு கொடுப்பானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நம்ம டீம் ஒர்க்கு சிலதான் தேவைப்படுது. ஸோ அடுத்து என்னதுடா கொடுங்கடா. ஆனால் ஃபுட்பால் கொடுத்தா நல்லா இருக்குங்க சார், இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ தோத்தாலும் நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் ஃபுட்பால் கிடைக்காது எப்படியோ. இதுவா
இது ஒரு அளவுக்கு இருக்கும் ஒரு மாதிரி பார்ப்போம். இதுலேயும் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஒரு அடி என்னடா எடுத்தோடனே கொஞ்சம் நிறைய ஜம்ப் பட்டன் அழுத்தக்கூடாது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தெரியல. என்னடா ஃபஸ்ட்டு எவன் ஃபஸ்ட்டு வரது முக்கியம் இல்லாமல் லாஸ்ட்டு அதுதான் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். நம்ம மட்டும் இல்லை இவ்வளாமல் இருந்தது இதுலேயும் ஃபஸ்ட் வந்துருக்கும். என்ன பண்ணுறது, லாஸ்ட்டில் தான் தோற்று போயிடுறோமே. இப்போ நம்ம தாண்டா லீடிங். எவன்டா நீங்கள் எல்லாம் பாட்டு பசங்கடா சொன்னால் ஆடா இந்த வாய் எப்போ தாண்டா அடங்க போகிறோம் நம்ம. இப்போது என்ன இப்போ பிரச்சனைனா நம்ம இந்த மாதிரி வாய் பேசினே ஆடி தோற்றுடுறோம். இப்போ அடுத்த வாட்டி நான் லாஸ்ட் ரவுண்டில் பெருசாக பேச போகிறது இல்லை. நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம்னா இப்போ லாஸ்ட் கேம் தான் இப்போ நான் விளையாடுறது. இது கொஞ்சம் லைட்டாக ஈஸி. அவ்வளோதான், அங்கே வா அப்பா அதுக்குடா அடி. ஓகே வந்துட்டோம். செகண்ட் தான், பெருசாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. கொஞ்சம் என்ன இப்போது ஆட்டங்காட்டலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, எதுக்கு தேவையில்லாமல் திடீர்னு டைம் முடிஞ்சிச்சுன்னு அனுப்பிச்சிடுவாங்க. இவன் வருவாங்கிறீங்க, இவன் வரமாட்டான், இவன் வருவானா, இவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான், இவன் தான் இவன் என்னடா எலும்பு கூட மாட்டேன்னா ஸ்கின் ஈஸியாக கிடைக்காது. போக இருப்பானோ. பட் டோன்ட் டச் புக் பை த கவர் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே எவனோ ஒருத்தன் டைம் வந்துட போதுடா உள்ளே வந்துடுறா சொன்னால் கேளு, அப்புறம் நீ தான் அழுவ. அவ்வளோதான் டைம் முடிச்சிச்சு. என்ன இப்போ டைம் முடிஞ்சிச்சுன்னா ஓகே கைஸ். ஸோ லாஸ்ட்டு ரவுண்டு இதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நான் வீடியோவை கட் பண்ணிடுறேன். நீ தோத்தாலும் வீடியோ கட் பண்ணி தான் ஆகணும். அதான் டூ டே தான் இது. இப்போது இந்த ரவுண்டு இப்போ என்ன மேப்பு, லாவா லேண்டா இல்லை இதுவா? இதெல்லாம் ஈஸியாக போயிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக போகிறேன்னு. இது இவ்வளோதான். இதுதான் அந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள், இப்போ அவ்வளோதான் போயிடு. ஜி ஜஸ்ட் அட போடாட்டி அவ்வளோதான்டா, போயிட்டாங்கடா எல்லோரும். ஓ அட போடாடி. ஐயோ காய்ஸ், எவ்வளோ வாட்டி தான் தோத்துட்ருப்படி. ஐயோ கைஸ், இதெல்லாம் நமக்கு வரும் கைஸ். ஐயோ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இழந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது இது மேலே போய் என்ன பிரயோஜனம்? அவ்வளோதான். இப்போ சருன்னு போனால் ஏதாவது லக் இருக்க மாதிரி தான் பார்க்கலாம். கூட அடி வேகமாக போடா. எனக்கு ரொம்ப ஹோப்பே இல்லாமல் போடுங்க கைஸ். கண்டிப்பாக தோற்றுருவாங்க. இந்த சைடு அது மட்டும் நான் ஃபஸ்ட்டு போய் தான் ஜெயிச்சிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்பீடாக வரேன் கைஸ். இது ஒரு வேளை ஜெயித்துருவோமான்னு தோணுது எனக்கு இப்போது. ஆனால் கன்ஃபார்மாக தோற்றுருவோம். அங்கே போய் யாருமே இல்லை கைஸ்னா. ஆடா இதை தெரியுமே, அங்கே தான் போவாங்க ஃபஸ்ட் பிடிச்சி விட்டாங்க. சரி பாய் கைஸ். ஸோ அப்புறமா பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு வரும்.